ஆறாவது காரிகை. ரூபகார்ய சமாக்யாஸ்ச வித்யந்தே தத்ர தத்ர வை. ஆகாசஸ்ய ந பேதோஸ்தி தத்வத் ஜீவேஷு நிர்ணயः. ஜீவ சிருஷ்டி நிஷேதம் செய்யப்பட்டு வருகின்றது. ஆறாவது காரிகையில் அனுமான பிரமாணத்திற்கு விரோதமில்லை என்று நிலைநாட்டப்பட்டது. இங்கு அனுமானம் என்னவென்றால், இரண்டு பொருள்களுக்குள்ள வேறுபாடு ரூப காரிய சமாக்யா பேதத்தினால். நமக்கு தெரிந்த மொழியில் நாம ரூப கர்ம, ஒரு பொருளினுடைய பெயரும் இனியொரு பொருளினுடைய பெயரும், ஒரு பொருளினுடைய ரூபமும் இனியொரு பொருளினுடைய ரூபமும், ஒரு பொருளினுடைய செயலும் இனியொரு பொருளினுடைய செயலும் வேறுபட்டால் இந்த இரண்டு பொருள்களும் வேறுபாட்டை உடையது, பேதம் உடையது என்பது நம்முடைய அனுமானம், நம்முடைய அனுபவமும் கூட. ஆகவே பூர்வபக்ஷி கூறுகின்றான், ஜீவாகா பித்யந்தே பரஸ்பரம், ஜீவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள். நாம பேதத்வாத் ரூபபேதத்வாத் கர்ம பேதத்வாத். நாம ரூப கர்மங்கள் பேதம் படுகின்றது. பிறகு ஜீவனும் ஈஸ்வரனும் வேறுபடுகிறார்கள். காரணம், இந்த மூன்று பேதமும் இவர்கள் இடையில் இருப்பதனால் என்பது பூர்வபக்ஷம். அதற்கு நாம் என்ன பதில் பார்த்தோம்? இப்படிப்பட்ட பேதங்கள் ஆகாசத்தில் தோன்றினாலும் எப்படி ஆகாசத்தில் பேதமில்லையோ அதுபோல் ஜீவர்களிடம் இவைகள் தோன்றினாலும் உண்மையில் பேதம் இல்லை. பிறகு இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்றால் உபாதி என்று நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஆகாசத்திற்கும் சிறிய ஆகாசம், பெரிய ஆகாசம், கடாகாசக மடாகாசக என்ற பெயர், இது நாமம். ரூபம் என்றால் சிறியது பெரியது என்பது. காரியம் செயல் என்றால் உறங்குகின்ற இடம், உண்ணுகின்ற இடம், பேசுகின்ற இடம் என்று காரிய பேதமும் ஆகாசத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? உண்மையில் ஆகாசத்திற்குள் இவ்வளவு விவகாரம் இருந்த போதிலும் ஆகாசத்தில் பேதமில்லை. காரணம், அது ஒன்றாக இருக்கின்றது. உபாதியினுடைய தர்மங்கள் ஆகாசத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. இப்போ நாமரூப கர்மங்கள் உபாதியினுடைய தர்மம், ஆகாசத்தின் தர்மம் அல்ல. அதே போல ஜீவர்களுக்கு வேற்றுமை வருவதற்கு காரணம் சைத்தன்யத்திடத்தில் உள்ள பேதமல்ல, ஷரீரத்தில் இருக்கின்ற வேற்றுமை. ஷரீரத்தினுடைய நாம, ஷரீரத்தினுடைய ரூபங்கள், ஷரீரத்தினுடைய கர்மங்களின் அடிப்படையில் வேறுபாடு தெரிகின்றது. உண்மையில் ஜீவர்களுக்குள்ளும் பிறகு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வேறுபாடு இல்லை. இதைத்தான் ஆறாவது காரிகையில் பார்த்தோம். ரூப காரிய சமாக்யாஹா. ரூபம் நமக்கு தெரியும், காரியம் என்றால் செயல், சமாக்யா என்றால் நாம. பித்யந்தே
தத்ர தத்ரவை, ஆங்காங்கு இந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. ஜீவர்களிடத்திலும் தெரிகின்றது, ஆகாசத்திலிடத்திலும் தெரிகிறது. இங்கு ஆகாசத்தை கூறுகின்றார். உதாரணத்தை சொல்லி அதுபோல் ஜீவ விஷயத்தில் என்று சொல்கின்றார். இப்போ ஆகாசத்தில் பானை கடாகாசக, அறையில் இருக்கின்ற ஆகாசம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ரூபம், நாமம், பிறகு சயனாகாசக, இது உறங்கும் இடம் என்றெல்லாம் சொன்னால் செயல். இந்த வேறுபாடுகள் இருந்த போதிலும் இரண்டாவது வரியில் என்ன சொல்கிறார்? ஆகாசஸ்ய ந பேதக அஸ்தி. இவைகள் ஆகாசத்தில் தோன்றினாலும் ஆகாசத்திற்கு உண்மையில் வேறுபாடு கிடையாது. தத்வது, அதுபோல ஜீவேஷு நிர்ணயக, ஜீவ விஷயத்திலும் இதே நிச்சயத்தை செய்ய வேண்டும். ஜீவேஷு என்றால் ஜீவனுடைய விஷயத்திலும், நிர்ணயக என்றால் இதுதான் நிச்சயம், இதுதான் முடிவு. என்ன முடிவு? ஒரு ஜீவனுக்கும் இனியொரு ஜீவனுக்கும் நாமரூப கர்ம என்ற பேதங்கள் தோன்றினாலும் உண்மையில் ஜீவர்கள் வேறுபடுவதில்லை. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த வேறுபாடு தோன்றினாலும் இருவரும் வேறுபடுவதில்லை என்ற நிச்சயத்தை இந்த உதாரணத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். நாகாசஸ்ய கடாகாசக விகார அவயவௌ யதா நைவாத்மனஸ் சதா ஜீவஹ விகார அவயவௌ ததா. இந்த காரிகையில் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இங்கு சம்பந்தம் ஜீவாத்மாவிடம் சம்பவிக்காது என்பது கருத்து. சென்ற காரிகையில் ஜீவாத்மாவிடத்தில் பேதங்கள் சம்பவிக்காது, வேற்றுமை சம்பவிக்காது என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன் ஐந்தாவது காரிகையில் ஜீவாத்மாக்களிடம் தர்மங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன் ஜீவாத்மாவுக்கு மரணமில்லை என்றும் அதற்கு முன் ஜென்மமில்லை என்றும் சொல்லப்பட்டது. இவ்விதம் ஜீவாத்மாவுக்கு வாஸ்தவமான ஜென்ம, மரணம், தர்மங்கள், பேதங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டு இங்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு சம்பந்தத்தையும் பேச முடியாது. காரணம் என்ன? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏன் சம்பந்தத்தை பேச முடியாது? என்ன பதில் சொல்வது? இரண்டும் ஒன்றாக இருப்பதனால். சென்னைக்கும் மெட்ராஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? புதுச்சேரிக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால் ஒரே வஸ்து, இரண்டு பெயர்கள், அவ்வளவுதான். சில சமயங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஐக்கிய சம்பந்தம் என்று சொல்வோம். ஐக்கிய சம்பந்தம் என்று சொல்வதனுடைய பொருள் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்போ சில பேர்த்துக்கு சிருஷ்டி இல்லை, அஜாதிவாதம்னு சொன்னால் பயம் வந்துடும். இவ்வளவு அனுபவிச்சிட்ருக்கோம், எப்படி அஜாதின்னு சொல்கிறீர்கள், ஒன்றுமே தோன்றவில்லை என்று சொல்கிறீர்கள்? இப்போ அவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? மித்யா சிருஷ்டிவாதக. இப்போ மித்யா சிருஷ்டி என்றாலும் அஜாதி என்றாலும் ஒரே ஒரு பொருள்தான். அதுபோல் ஜீவ
பரமாத்மாவுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். அதிலிருந்து என்ன நிலைநாட்டப்படுகிறது என்றால், பூர்வபக்ஷியானவன் பரமாத்மாவை காரணமாகவும் ஜீவாத்மாவை காரியமாகவும் நினைக்கின்றான். இப்போ ஜீவாத்மா தோன்றியது என்றால் அதற்கு காரணம் பரமாத்மா என்று சொல்கின்றான். இதை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகிவிடும்? ஜீவாத்மா தோன்றியது, ஜீவாத்மா என்ற தத்துவம் தோற்றத்தை அடைந்தது என்று வரும். அப்பொழுது நம்முடைய அஜாதிவாதமானது சித்திக்காது. நாம் இப்போ எந்த வாதத்தில் இருக்கின்றோம்? பரமாத்மாவிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை என்ற வாதத்தில் இருக்கின்றோம். அதில் ஜீவன் தோன்றவில்லை என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த சம்பந்தத்தையும் பேச முடியாது. அதுதான் இதனுடைய சாரம். பிரசித்தமாக இரண்டு பொருள்களுக்கு இரண்டு விதமான சம்பந்தத்தை பேசுவார்கள். சாஸ்திரத்தில் பலவிதமான சம்பந்தங்கள் பேசப்படுகிறது. ரெண்டு பொருளுக்கும் உள்ள சம்பந்தங்கள் பலவிதமான சம்பந்தங்கள். குறிப்பாக தர்க்கத்தில் எல்லாம் போயிட்டோம்னா நமக்கு புரியாத சம்பந்தங்களையெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். தார்க்கிகர்களுக்கு ரெண்டு பொருளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தத்தை சொன்னாதான் தூக்கம் வரும். சம்பந்தம் இல்லாமல் அவர்களுடைய தத்துவத்தை நிலைநாட்ட மாட்டார்கள். சரி, எனக்கு உனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே, என்ன சம்பந்தம்னா ரெண்டு பேரும் ஒரே யமதர்ம ராஜாவில் சாகரம், அந்த சம்பந்தம்னாவது சொல்லிவிடுவார். ரெண்டு பேர்த்துக்கும் மரணம் ஒரே ஒரு யமனிடமிருந்து வருகிறது, அப்படி நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிவிடுவார். அப்படி ஏதோ ஒரு சம்பந்தத்தை அவர்கள் பேசுவார்கள். நம்ம அதெல்லாம் இங்கே பார்க்காமல் பொதுவாக இரண்டு சம்பந்தங்கள் இரண்டு பொருளுக்குள் பேசப்படும். அந்த இரண்டை இங்கு ஆசிரியர் குறிப்பிட்டு இந்த இரண்டும் சம்பவிக்காது. ஒரு சம்பந்தம், முதல் சம்பந்தம் காரிய காரண சம்பந்தக, காரிய காரணரூப சம்பந்தக முதல் சம்பந்தம். இரண்டாவது அவயவ அவயவி சம்பந்தக, அவயவ அவயவி சம்பந்தக. இதுதான் பிரசித்தமான இரண்டு சம்பந்தம். சம்பந்தம்னா ஞாபகம் இருக்கின்றதல்லவா, நம்ம தமிழில் சொல்கிறது தான் ரிலேஷன்ஷிப், உறவு, ஒன்றுக்கும் மற்றொன்றுக்கும் உள்ள சம்பந்தம், தொடர்பு. இப்போ காரிய காரண சம்பந்தக என்றால் இரண்டு பொருளுக்கு ஒன்று காரணமாக இருத்தல் என்பதும் இனி ஒன்று காரியமாக அதிலிருந்து தோன்றியதாக இருத்தல் என்ற சம்பந்தம். அதற்கு உதாரணம் என்ன? நம்முடைய ஸ்தூல உடல் காரியம், நாம் உட்கொண்ட உணவு அன்னங்கள் காரணம். அப்போ இந்த உடல் எதிலிருந்து தோன்றியது? எதனுடைய விகாரம் என்றால் அன்னத்தினுடைய விகாரம். அப்போ அன்னத்தை, அன்னம்னா உணவு, அவைகளை காரணம் என்றும் நம்முடைய உடலை காரியம் என்றும் சொல்லலாம். அல்லது பீஜம், பீஜம் என்றால் விதை காரணம், மரமானது காரியம் என்று சொல்லலாம். இங்கு பொதுவாக ஆசிரியர் காரிய காரண சம்பந்தத்தை காரணத்திலிருந்து அடைந்த விகாரம் காரியம் என்று எடுத்துக்கொள்கிறார். காரணம் என்று ஒரு தத்துவம் இருக்கின்றது, அதனுடைய விகாரம், அதனுடைய மாறுபாட்டில் உருவாவது காரியம் என்று எடுத்துக்கொள்கிறார். சில சமயங்களில் நாம் பானை காரணம் களிமண் காரியம் என்ற இடத்தில் விகாரத்தை உடையதா, விகாரத்துடன் பானை வந்ததா, விகாரம் இல்லாமல் வந்ததா என்றால் இரண்டு நோக்கிலும் நாம் பேசுவோம். விகாரம் அடைந்துதான் பானையாக தோன்றியது என்றும் சொல்லுவோம் சில சமயங்களில். சில சமயங்களில் விகாரம் இல்லாமல்
களிமண்ணே ஒரு நாம ரூபத்தை கொடுத்தவுடன் பானையாக தோன்றியது என்று சொல்வோம். இப்போ உதாரணமாக சில லூஸ் பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை வச்சு நாம் ஒரு புஸ்தகத்தை போல் அதை அமைக்கின்றோம். அந்த பேப்பருக்கும் புஸ்தகத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த பேப்பரெல்லாம் விகாரத்தை அடைஞ்சு புஸ்தகமாக மாறிச்சான்னா கிடையாது. ஒரு விதமான ரூபத்தை நாம் கொடுத்தோம், ஒரு அமைப்பை கொடுத்தோம், அது புஸ்தகமாக மாறியது. அந்த இடத்துல விகாரம் இல்லை. ஆனால் இங்கு ஆசிரியர் காரிய காரண பாவத்தை சொல்லும் பொழுது காரணம் விகாரத்தை அடைந்து காரியமாக மாறியுள்ளதை எடுத்து கொள்கிறார். அதனால தான் உணவு உடல் என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சாப்பிட்ட உணவே இந்த உடலாக காட்சி அளிப்பதில்லை. அப்படி அழிச்சா எப்படி இருக்கணும்னா, நம்ம இட்லி தோசையாக தான் நம்ம பார்த்தா தெரியணும், அங்கங்கே சாம்பார் இருக்கணும், இட்லி இருக்கணும். ஆனால் இப்படி இருக்குது, இந்த இட்லி தோசை இப்போ நம்ம எப்படி மற்றவர்கள் முன்னாடி இருக்கிறோமோ அந்த மாதிரி மாற்றி வைத்துள்ளது. இப்போ உணவினுடைய விகாரம்தான் இந்த உடல். இது ஒரு விதமான காரிய காரண பாவம். இதுதான் பிரசித்தமானது. உலகத்தில் இருக்கின்ற ரெண்டு பொருளுக்கும் ஒரு காரணமான பொருள் விகாரத்தை அடைஞ்சுதான் காரியமாக மாறும். பேப்பர் புஸ்தகங்கிறதெல்லாம் ரேராக வர்றது, அதுலேயும் ஏதாவது விகாரத்தை செய்து விடுவார்கள், அதை கட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி ஒரு மாற்றத்துடன் தோன்றும். இது ஒரு விதமான சம்பந்தம், காரிய காரண பாவக. இனி இரண்டாவது அவயவ அவயவி சம்பந்தக. அவயவம் என்றால் அங்கங்கள், உறுப்புக்கள். அவயவி என்றால் உறுப்புக்களை உடையவன். கை கால்கள் இவைகளெல்லாம் அங்கங்கள். இவைகளை உடைய நான் அங்கி, அவயவி என்று சொல்வது. அவயவி என்றால் அங்கங்களை உடையவன். அவயவம் என்றால் அங்கங்கள், உறுப்புக்கள். அந்த சம்பந்தம். இப்போ எனக்கும் என்னுடைய கையுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் என்ன சொல்வது? நான் அங்கி அல்லது அவயவி, என்னுடைய கை அங்கம். அங்க அங்கி சம்பந்தம் என்றும் சொல்வது. அங்க அங்கி சம்பந்தம்னா நான் முழுமையானவன், பிறகு அங்கங்கள் இவைகளெல்லாம் என்னை சார்ந்தது. இதுக்கு பிரசித்தமான உதாரணம் மரம், கிளைகள், இலைகள் முதலியவைகள். கிளைகளெல்லாம் அங்கம், மரம் என்பது அங்கி, அங்கத்தை உடையவன். அதிகமாக சிந்திக்கக்கூடாது இந்த இடத்துல. அளவாக சிந்திச்சோம்னா தான் அங்க அங்கி சம்பந்தமெல்லாம் நடக்கும். அதிகமாக சிந்திச்சா என்ன ஆயிரும் தெரியுமோ? ஒரு சம்பந்தத்தையும் பேச முடியாது. காரணம் என்ன? அங்கங்களையெல்லாம் நீக்கி அங்கி என்ற ஒருவனை காட்டுனா காட்ட முடியாது. இப்போ மரம் அப்படின்னு சொல்லிடுறோம். மரம்னு நீ ஒன்றை சொல்லி இருக்கின்றாய் என்று சொல்லி இலைகளை பறித்து வைக்கிறது, வேற எடுத்து தனியாக வைக்கிறது, எல்லாம் மரத்தை வெட்டி தனித்தனியாக வச்சதற்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் தனி பேர் இருக்கு. இது வேறு, இது இலைகள், கிளைகள். பிறகு மரம்ங்கிறது எங்கினா அதுதான் மித்யா. மரம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. அதே போல நான் இந்த ஒரு அகங்காரம் சொல்லிட்டு இருக்கு. இந்த அகங்காரத்துக்கு என்னதான் விஷயம்னு சொல்லி எடுத்து இந்த உடலை கூறாக பிரித்து வச்சா பிறகு நான்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆகவே தத்துவத்தினுடைய அடிப்படையில் அங்கம் அங்கிங்கிறதெல்லாம் ஒரு விதமான மித்யா சம்பந்தம்தான். இருந்தாலும் விவகாரத்தில் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. இது என்னுடைய கை, இது மரத்தினுடைய கிளைகள் என்றெல்லாம் சொல்கின்றோம். அப்படி இரண்டு சம்பந்தங்கள் பொதுவாக நடைபெறும் அல்லது இருந்து வருகின்றது. காரிய காரண பாவம், அங்க அங்கி அல்லது அவயவ அவயவி பாவம். இப்போ இங்கே என்ன சொல்றார்? ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த இரண்டு சம்பந்தமும் ஏற்படாது. ஜீவாத்மா காரியம்,
பரமாத்மா காரணம்னு சொல்ல முடியாது, அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய விகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அவயவம் என்றும் சொல்ல முடியாது என்பதுதான் இங்கு ஆசிரியர் கூறுகின்ற கருத்து. இதை ஏன் நாம் இவ்வளவு வலியுறுத்தி இங்கு பேசுகிறோம்னு சொன்னால், சில மதவாதிகள் ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அங்கங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் விசிஷ்ட அத்வைதம்ங்கிறதுனுடைய தாத்பரியம். அத்வைதம்னா ஒன்று, விசிஷ்டம் என்றால் பேதத்தை உடைய அதே சமயத்தில் ஒன்றாகவும் இருக்கிறதாம். இப்போ அத்வைதம்னு சொல்கிறார்கள், பரமாத்மா ஒன்று தான். ஆனால் அது எப்படிப்பட்ட பரமாத்மா? நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை அங்கங்களாக உடைய பரமாத்மா. அப்போ அந்த அத்வைதம், ஒன்றான அத்வைதம் விசிஷ்டமாக இருக்கின்றது என்பது அவர்களுடைய கொள்கை. அதற்கு அவர்களும் உபனிஷத் பிரமாணத்தை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற உபனிஷத் பிரமாணம் என்னவென்றால், நாம் சொல்றதையே அவர்கள் தவறாக பொருள்படுத்தி சொல்வது, நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் தோன்றின என்று உபனிஷத் கூறுகின்றது. க்ஷுத்ரா விஸ்புலிங்காகா என்று பிருகதாரண்யக உபனிஷத்தில் சிறிய சிறிய நெருப்பு பொறிகள் தோன்றியுள்ளன. முண்டகோபனிஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, நெருப்பிலிருந்து நெருப்பு துளிகள் தோன்றியது போல் நெருப்பு என்ற ஈஸ்வரனிடமிருந்து பரமாத்மாவிடமிருந்து சிறு நெருப்பு துளிகள் போல் நெருப்பு பொறிகள் போல் ஜீவாத்மாக்கள் தோன்றின என்பதை உதாரணமாக கொண்டு நெருப்பு அங்கி, நெருப்பு பொறிகள் அங்கங்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு உபனிஷத்தில் இனியொரு வார்த்தையும் ஜீவாத்மாவுக்கு சொல்லப்படுகின்றது. பிருகதாரண்யகத்திலேயே விஞ்ஞானமயக என்று ஜீவாத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்லப்படுகிறது. விஞ்ஞானமயக. அவர்கள் மயக என்ற சொல்லை விகாரம் என்ற பொருளில், ஜீவாத்மா என்பவன் விஞ்ஞானத்தினுடைய விகாரம், பரமாத்மா விஞ்ஞான அறிவு சொரூபம், அந்த அறிவினுடைய விகாரம்தான் ஜீவாத்மாக்கள் என்பது சிலருடைய கொள்கை. இப்போ சிலர் என்ன நினைக்கிறார்கள், பரமாத்மா அறிவு சொரூபம், அந்த அறிவினுடைய விகாரம் மாறுபாடுதான், அந்த அறிவு விகாரத்தை அடையும் பொழுது ஜீவாத்மா ஆகின்றான், அல்லது பரமாத்மா அவயவி அங்கியாக இருக்கின்றான், ஜீவாத்மாக்கள் அங்கங்கள் என்பது பலருடைய கருத்து. இங்கு ஆசிரியர் அது தவறு என்று மீண்டும் ஆகாசத்தினுடைய உதாரணத்தில் நிலைநாட்டுகின்றார். இப்போ என்ன சொல்றார், மகாகாசக கடாகாசகன்னு ரெண்டு ஆகாசம். பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம், பானைக்கு வெளியே இருக்கின்ற வெட்ட வெளி. இப்போ நம்மிடம் கேட்கின்றார், பானைக்குள்ளே இருக்கின்ற ஆகாசமானது வெளியே இருக்கின்ற ஆகாசத்தினுடைய விகாரமா, அல்லது வெளியே இருக்கின்ற ஆகாசத்தினுடைய அங்கமா என்றால் நாம் என்ன சொல்ல முடியும்? பானைக்குள் இருக்கின்ற ஆகாசம் மகாகாசத்தினுடைய, வெளியே இருக்கின்ற ஆகாசத்தினுடைய விகாரமும் அல்ல, பிறகு அங்கமும் அவயவமும் அல்ல. இந்த பானைக்குள் இருக்கிற ஆகாசம் வெளியே இருக்கின்ற ஆகாசத்தினுடைய கையை போல காலை போலன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அதுபோல எப்படி ஆகாசமானது, கடாகாசமானது மகாகாசத்தினுடைய விகாரமும் அவயவமும் அல்லவோ, அதே போல பரமாத்மாவினுடைய விகாரமோ அவயவமோ ஜீவாத்மா இல்லை என்று இங்கு கூறுகிறார். இனி நாம் காரிகைக்குள் செல்லலாம். முதல் வரியில் உதாரணத்தை பேசுகின்றார். ந ஆகாசஸ்ய கடாகாசக. முதல்ல கடாகாசகங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். கடாகாசக, பானையில் இருக்கின்ற ஆகாசமானது, ஆகாசஸ்ய,
ஆகாசஸ்ய என்றால் மகாகாசஸ்ய அர்த்தம். வெளியே இருக்கின்ற வெட்ட வெளியினுடைய பானையில் இருக்கின்ற ஆகாசமானது ஆகாசஸ்ய வெளியே இருக்கின்ற பெரிய ஆகாசத்தினுடைய ந விகார அவயவௌ, விகாரமும் அல்ல அவயவமும் அல்ல. இதை சேர்த்து படித்தா விகாராவயவௌ அப்படின்னு வரும். இப்போ விகார அவயவௌ, விகாரமும் அல்ல அவயவமும் அல்ல. விகாரம்ங்கிற இடத்துல காரிய காரண பாவமும் அல்ல, அவயவம் என்ற இடத்துல அவயவ அவயவி சம்பந்தமும் அல்ல. ந விகார அவயவௌ யதா, எப்படியோ, யதாங்கிறது உதாரணம், எப்படியோ, எப்படி பானைக்குள்ளிருக்கின்ற ஆகாசமானது ஆகாசஸ்ய வெளியே இருக்கின்ற ஆகாசத்தினுடைய விகாரமும் அல்லவோ அவயவமும் அல்லவோ, யதா, அதுக்கு கீழே பார்த்தா ததா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, அது போல. இப்போ யதா எப்படி இந்த உதாரணமோ ததா அது போல, ந ஏவ ஆத்மனக சதா ஜீவக விகார அவயவௌ. இப்போ இங்கே ஜீவகங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். ஜீவக ஜீவாத்மா, ஆத்மனக, இங்கு ஆத்மனக என்றால் பரமாத்மாவினுடைய, ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ந விகார அவயவௌ, அது விகாரமும் அல்ல அவயவமும் அல்ல. பரமாத்மாவினுடைய விகாரம் ஜீவாத்மா அல்ல என்றால் என்ன? பரமாத்மாவினுடைய காரியம் அல்ல, பரமாத்மாவினுடைய அவயவமும் அல்ல. ரெண்டு சம்பந்தமும் இல்லை. ஏவன்னு வேறு சொல்றார், கண்டிப்பாக இல்லை, நைவ. சிலர் சொல்லலாம் பிரளய காலத்தில் அப்படி இருக்கட்டும், காரணம் என்னன்னு சொன்னால் பீஜம் இருக்கின்றது, விதை, அந்த விதை தோற்றத்திற்கு வராத காலத்தில் அவயவங்களுடனெல்லாம் வேறுபடாமல் ஒன்றாக இருக்கிறது, அது வெளிப்படும் பொழுது வேறுபடுகிறதே. அப்படி சிருஷ்டி இல்லாத காலத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா இருக்கட்டும், சிருஷ்டி வந்தவுடன் வேறுபடட்டுமே என்றால் அது முடியாது என்கின்றார். சதா, இங்கே ஒரு சொல் இருக்கு, சதா, எப்பொழுதும். நைவ ஆத்மனக சதா, சதான்னு சொன்னால் நமக்கு விகாரமாகவும் அவயவமாகவும் தோன்றிக் கொண்டிருக்கின்ற காலத்திலும் அவைகள் விகாரத்தையும் அவயவத்தையும் அடையவில்லை. சதான்னு சொன்னால் சிருஷ்டி இருக்கின்ற காலத்திலும் சிருஷ்டி இல்லாத காலத்திலும். இப்பெல்லாம் ஜீவன்னு நம்ம ஒரு சிருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்குது. பிரளயம், மகா பிரளயம் வரும்பொழுது எவ்வளவு நாள் பிரம்மாஜி இந்த உலகத்தை படைச்சு காத்து செயல்பட்டு இருந்தாரோ அவ்வளவு நாள் ஓய்வெடுப்பார். நம்ம காலையில் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறோமோ அவ்வளவு மணி நேரம் தூங்குறோம் அல்லவா? 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு என்ன செய்கிறார்கள்? 12 மணி நேரம் ஓய்வெடுப்பது போல் இந்த சிருஷ்டி எவ்வளவு காலம் நடந்ததோ அவ்வளவு காலம் ஓய்வெடுப்பார். அப்போ ஒரு பேதமும் இல்லை என்றால் அப்படியல்ல. சதா, சிருஷ்டி தோன்றிக் கொண்டிருக்கின்ற காலத்திலும் என்ன விகாரமும் இல்லை அவயவமும் இல்லை. யார் யாருக்கு? ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு. பிறகு நமக்கு தெரியுதே ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வேறுபாடெல்லாம் தெரியுதேன்னா அது அறியாமையினால் என்று அடுத்த காரிகையில் சொல்ல போகின்றார். இப்போ இந்த காரிகையினுடைய சாரம், ஜீவாத்ம பரமாத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. காரணம், இரண்டும் ஒரே வஸ்து. இரண்டு பொருள் இருந்தால் தானே சம்பந்தத்திற்கு. இரண்டும் ஒன்று, ஆகாசத்தை போல. இனி நாம் அடுத்த காரிகைக்கு வரலாம். யதா பவதி பாலானாம்
ககனம் மலினம் மலைஹி ததா பவத்ய புத்தானாம் ஆத்மாபி மலினோ மலைஹி. இந்த 8வது காரிகையில் இதுவரை நாம் என்ன சொல்லி வந்தோம்? உபாதியினுடைய தர்மங்கள்தான் உபகிதத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது என்று பேசி வந்தோம். அதாவது ஷரீரத்தினுடைய தர்மங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. பானை முதலியவற்றினுடைய தர்மங்கள் ஆகாசத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அப்படி ஏற்றி வைக்கப்பட்டு பானை தோன்றும் பொழுது ஆகாசம் தோன்றியது போலவும், பானை நாசமாகும் பொழுது உருமாறும் பொழுது ஆகாசம் மடிந்தது போலவும், பானை சுத்தமாக இருந்தால் ஆகாசம் சுத்தம் போலவும் தெரிகின்றது என்றெல்லாம் சொன்னோம். அதே போல ஷரீரத்தினுடைய தர்மங்களெல்லாம் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகிறது என்று சொன்னோம். இந்த காரிகையில் இவ்விதம் உபாதியினுடைய தர்மத்தை ஆத்மாவிடம் ஏற்றி வைக்க காரணம் என்ன என்று சொல்கிறார். உடலினுடைய தர்மங்களை ஆத்மாவிடம் நாம் ஏற்றி வைக்க என்ன காரணம்? அந்த காரணம் இந்த காரிகையில் குறிப்பிடப்படுகிறது. ஏன் காரணத்தை சொல்லணும்னா, ஏதோ ஒன்றினுடைய தர்மத்தை எடுத்து இனியொரு இடத்துல ஏற்றி வைக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். காரணம் இல்லாமல் ஒன்று நடக்காதல்லவா? ஆகவே இங்கு காரணத்தை சொல்கின்றார். இது என்ன காரணம்னு நமக்கு தோன்றும். தெரிஞ்ச காரணம்தான் அறியாமை. காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம்ங்கிற காரணத்தினால என்ன ஏற்படுகின்றது? உபாதியினுடைய தர்மங்கள் ஆத்மாவிடம், இப்போ உபாதின்னு சொன்னால் இங்கே உடல்கள், அனாத்மா, உடல்களினுடைய தர்மங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் அஞ்ஞானம், அறியாமை. சரி, இந்த அறியாமைக்கு தான் என்ன காரணம்? அடுத்த கேள்வி வந்துடும் அல்லவா? அறியாமை என்ற காரணத்தினால் அத்தியாசம் நடக்கின்றது. அனாத்மா தர்மங்களை ஆத்மாவில் ஏற்றி வைக்கிறோம். சரி, இந்த அறியாமைக்கு தான் என்ன காரணம்? இந்த இடத்துல என்ன சொல்லிடுவோம்? பதில் சொல்ல முடியாது. அதனால் நமக்கு என்ன வார்த்தை இருக்குது? அனாதி. இந்த அஞ்ஞானத்திற்கு காரணத்தை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அஞ்ஞானத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னோம்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டுருவோம்? சரி, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? இப்படியே போக வேண்டான்னு சொல்லித்தான் அனாதி என்று சொல்லிவிட்டார்கள். அனாதின்னா அதுக்கு மேலே கேள்வியை கேட்காதே. சரி, அனாதி அஞ்ஞானமாச்சே. ஒன்று அனாதியாக இருந்தால் அது அனந்தமாக இருக்குமே, எப்படி அஞ்ஞானம் போகும்? அந்த சந்தேகம் வரலாம். அனாதின்னு ஏன் பதில் சொல்கிறோம்? அனாதின்னு சொன்னால் தான் அது அந்த அஞ்ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டோம். அப்போது அது அனாதியாக இருந்தால் அனந்தமே என்ற சந்தேகம் வரும் பொழுது நம்முடைய பதில், அஞ்ஞானத்தினுடைய சொரூபம் அனாதி என்றால் அனாதி காலமாக இருக்கிறது என்று பொருள் அல்ல. அதனுடைய ஆதியை சொல்ல முடியாது, ஆனால் ஞானத்தினால் சென்று விடும். அப்படி சென்று விட்டால் அது அனந்தம், திரும்பி வராது. ஞானத்துக்கு அது ஒரு லட்சணம். அறியாமைக்கு என்ன லட்சணம்னு சொன்னால் அதனுடைய ஆதியை சொல்ல முடியாது. என்னைக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டால் அது போகாது. இப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் ஞானம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லைம்போம். இந்த அறியாமை எப்போ வந்தது சொல்ல முடியுமோ? அறியாமையினுடைய தோற்றத்தை சொல்ல முடியாது. ஆனால் ஞானம் வந்தால், அது சென்று விட்டால் மீண்டும் அது வராது. இப்படிப்பட்ட தன்மையுடையது அஞ்ஞானம்.
இந்த அஞ்ஞானம்தான் காரணம். எதற்கு காரணம்? ஷரீர தர்மத்தை ஆத்மாவிடம் ஏற்றி வைத்தல். இங்கேயும் ஆகாசத்தை விட மாட்டேங்கிறார். ஆகாச விஷயத்திலே என்ன காரணம்னா அதுவும் அறியாமைதான் காரணம். அறியாமையினால் பாலர்கள் என்ன, பக்குவம் அடையாதவர்கள், சிறு பிள்ளைகள், அறியாமையினால் ஆகாசத்திடத்தில் அழுக்கை காண்பது போல அனாதிகாலமான அஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஜீவர்கள் அனாத்ம தர்மங்களை ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கிறார்கள். இப்போ அறியாமையினால் செய்யப்பட்டது அது உண்மை அல்ல. இப்போ ரெண்டு விதத்தில் அசுத்தம் ஏற்படலாம். அதை உதாரணமாக வஸ்திரம் இருக்கின்றது, துணி இருக்கின்றது. அந்த துணியில் சில விதமான வர்ணங்கள் எல்லாம் பட்டு விட்டது. காலையில் ஆஃபீஸுக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறோம்னு வச்சுக்கோமே, ஒருத்தன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறதுக்கு அப்படி போகிறான்னு வச்சுக்கோமே, அவர்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியும். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறான். சாயந்தரம் வரும்போது எப்படி வருவான்? பிளாக் அண்ட் பிளாக்கில் வருவான். அப்படி வருவதற்கு என்ன காரணம்னா அந்த இடத்தில் அசுத்தமானது வஸ்திரத்தில் படிந்து விட்டது. இப்போ இதை அறியாமையினால் வந்தது உபாதினெல்லாம் இங்கே பேசி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்லுவோம்? வர்ண விசிஷ்ட வஸ்திரம்னு சொல்லுவோம். வர்ண அப்படின்னா கிருஷ்ண வர்ண விசிஷ்ட வஸ்திரம், கருப்பு வர்ணத்துடன் கூடிய வஸ்திரம் என்று சொல்வோம். காரணம் என்ன? அந்த இடத்தில் அந்த வஸ்திரமானது, உடையானது அந்த வர்ணத்தை எடுத்துக்கொண்டது சம்பந்தத்துடன், உண்மையாகவே எடுத்துக்கொண்டது. இப்போ அதை நீக்கணும் அப்படின்னா அஞ்ஞானத்தை எல்லாம் அங்கே நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீக்கிறதுக்கு கர்மம் செய்ய வேண்டும், செயல் செய்து தூய்மைப்படுத்த வேண்டும். இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை வர்ண விசிஷ்ட வஸ்திரம். அந்த விசிஷ்டங்கிற வார்த்தை தான் முக்கியம். பிறகு இனியொரு உதாரணம், ஸ்படிகம் நம்மிடம் இருக்கின்றது. பக்கத்தில் சிவப்பு கலர் வர்ணத்தை உடைய மலரை வைக்கின்றோம். ஸ்படிகமெல்லாம் எப்படி இருக்குது? இப்பொழுது சிவப்பாக தெரிகின்றது. அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? வர்ண விசிஷ்ட ஸ்படிகம்னு சொல்ல மாட்டோம், வர்ண உபகித ஸ்படிகம் என்று சொல்வோம். வர்ண உபகிதம் என்றால் உபாதி தர்மங்கள் பொய்யாக தோன்றுகின்ற ஸ்படிகம், வர்ண உபகித ஸ்படிகம். இப்போ உபகிதம்னு என்ன அர்த்தம்? அதனுடைய தர்மம் சிவப்பு அல்லது வர்ணம்ங்கிறது தன்னிடத்தில் உண்மையாக இல்லை, ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சி இருக்கின்றது. அறியாமையில் இருப்பவன் அதை உண்மை என்று நினைக்கின்றான். அறிவை அடைந்தவனுக்கு அந்த காட்சி இருக்கின்றது. அறிவில் அது எந்த வர்ணத்துடனும் சம்பந்தப்படாதது என்று புரிந்து கொள்கின்றான். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னா அறிவு, அறியாமை. அதுபோல மல விசிஷ்ட ஆத்மாவா மல உபகித ஆத்மாவா என்றால் அசுத்தங்களுடன் கூடிய ஆத்மாவா அல்லது அசுத்தங்கள் ஏற்றி வைக்கப்பட்ட ஆத்மாவா என்றால் இங்கு ஆசிரியர் அறியாமையினால் செய்யப்படுவது விசிஷ்டமல்ல, ஏற்றி வைக்கப்படுவது. அதை இங்கு உதாரணம் மூலமாக சொல்கின்றார். இந்த காரிகையில் இதுவரை கூறிய அனைத்தையும் பொதுவாக எடுத்துக்கொள்கின்றார். மலம்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகின்றார். நம்ம ஜென்ம மரணம் சுகம் துக்கம் என்றெல்லாம் ஆத்மாவுக்கு சொல்வதெல்லாம் மலம். மலம்னா அசுத்தங்கள். இந்த அசுத்தங்கள் அறியாமையினால் ஏற்றி வைக்கப்படுகிறது. இனி காரிகைக்குள் செல்லலாம். முதல் வரியில் உதாரணத்தை சொல்றார். யதா எவ்விதம் பவதி பாலானாம், அந்த ரெண்டு சொற்களை விட்டுருவோம். ககனம், ககனம்னு சொன்னால் ஆகாசம்.
இவ்வளோ தூரம் ஆகாசம்னு சொன்னார். இப்போ வார்த்தையை மாற்றிக்கிறார், அவ்வளவுதான். ககனம் என்றால் ஆகாசம். இந்த ஆகாசமானது எப்படி தோன்றுகிறது? மலினம். மலினம்னா அசுத்தமாக, அசுத்தமாக தோன்றுகிறது. எதனுடன் சேர்ந்து? கடைசி சொல் மலைஹி. மலைஹின அசுத்தங்களுடன், அசுத்தங்களுடன் சேர்ந்து. ககனம் மலினம் யதா, எப்படி ஆகாசமானது அசுத்தமாக தோன்றுகிறதோ. எதனால்? மலினங்களுடன். இங்கே மலம்னு சொன்னால் ஆகாசத்திற்கு வாசனை, புகை இவைகளெல்லாம். இப்போ அந்த இடத்துல ரொம்ப புகையாக இருக்குது, அந்த ரூம்குள்ளே ஒரே புகைன்னு சொன்னால் அந்த ரூம்னு சொல்கிறது ஆகாசத்தை தான் சொல்கிறோம். அசுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆகாசத்தை சொல்கிறோம். அது யாருக்கு ஆகாசம் மலினம்? பாலானாம், பாலர்களுக்கு, சிறுவர்களுக்கு. இங்கு பாலானாம்னு சொன்னால் நம்மெல்லாம் பெரிய ஆளாச்சே, குழந்தைகளுக்கு தான் சொல்லக்கூடாது. இங்கு பாலானாம்னா அறிவற்றவர்களுக்கு, அறிவு வளர்ச்சி அடையாதவர்களுக்கு. பாலானாம் அறிவற்றவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு. ககனம் மலினம் பவதி, ஆகாசமானது எப்படி அசுத்தம் ஆகிறதோ. இங்கே வாக்கியம் எப்படி? பாலர்களுக்கு, பாலானாம் யதா எப்படி, ககனம் மலைஹி மலினம் பவதி, சிறு பிள்ளைகளுக்கு, அறிவில்லாதவர்களுக்கு ஆகாசமானது மலங்களுடன் மலத்தை உடையது போல் தெரிவது போல. இனி ஆத்மாவுக்கு வருகின்றார். ததா பவதி அபுத்தானாம் ஆத்மா அபி மலினக மலைஹி. ஆத்மா அபி, இங்கு முக்கிய பரமாத்மாவும் கூட அல்லது ஆத்மாவும் மலினக பவதி, மலினகன மலத்துடன் கூடியதாக ஆகிறது. மலைஹி மலத்துடன் சேர்ந்து, அசுத்தங்களுடன் சேர்ந்து ஆத்மாவும் அசுத்தத்தை உடையதாக தெரிகிறது. யாருக்கு? அபுத்தானாம். அபுத்தக என்றால் என்ன? புத்தகன ஞானி, அபுத்தக என்றால் அஞ்ஞானி, அஞ்ஞானினாம் என்று பொருள். அபுத்தானாம்னா அறிவற்றவர்களுக்கு. அறிவற்றவர்களுக்கு ஆத்மா அபி மலினக பவதி, அறிவற்றவர்களுக்கு ஆத்மாவும் மலங்களுடன் சேர்ந்து மலத்தை உடையதாக தெரிகிறது. ரெண்டு மலம் ஆத்மாவிடம் இருக்கின்றது. ஒன்று அறியாமை என்ற மலம், இரண்டாவது அறியாமையினுடைய காரியம் அத்தியாசங்கள். அறியாமையே ஆத்மாவிடம் இருக்கின்ற மலமாக சொல்லுவோம். ஆத்மாவுக்கு என்ன இரண்டு மலம்? அறியாமை. காரணம் என்ன? நம்மிடம் கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு இது தெரியவில்லை, அது தெரியவில்லை, ஆத்ம தத்துவம் தெரியவில்லை என்று அறியாமை நம்மிடம் இருக்கின்றது. உண்மையிலேயே அறியாமை ஆத்மாவினுடைய தர்மம் அல்ல, அந்த கரணத்தில் இருக்கிற தர்மம். என்னுடைய மனசில் எத்தனையோ விஷயங்கள் தெரியவில்லை, உன்னுடைய மனசில் எத்தனையோ விஷயம் தெரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? மனதில் இருக்கின்ற அறியாமையை என்னுடைய அறியாமையாக கூறுகின்றேன். பிறகு மனதில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்னுடையதாக சொல்கின்றேன். அவ்விதம் அறியாமையும் அறியாமையிலிருந்து தோன்றிய அத்தியாசங்கள் இவைகள் அனைத்தும் மலம் என்று சொல்லப்படுகிறது. யாரிடம் இருக்கின்றதாம்? ஆத்மாவிடம். யாருக்கு இருக்கின்றதாம்? அபுத்தானாம். அப்போ புத்தர்களுக்கு என்னன்னா, அதான் புத்தர்னு பேரே அவருக்கு வந்திருக்கு. இப்போ புத்தர்னா என்ன? உண்மையை தெரிந்து கொண்டவர். அவரை வாயை விட்டு சொல்லாததுனால நம்ம சம்பிரதாயத்திலிருந்து மாறி போயிட்டார் புத்தர். கொஞ்சம் பேசியிருந்தார்னா
நம்மளுடைய சம்பிரதாயத்துக்குள்ளே வந்திருப்பார். பேசாமல் போய்தான் அவர் சொன்ன தத்துவம் எதோ என்று பொருள் கொண்டு விட்டார்கள். இப்போ புத்தக என்றால் ஞானி, அறிவை அடைந்தவன். அபுத்தானாம்னா அஞ்ஞானிகள். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அறியாமையினால் மலங்கள் ஆத்மாவிடம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. எப்படி அறியாமையினால் வாயுவிடமும் பிருத்திவியிடமும் இருக்கின்ற தர்மங்களெல்லாம் ஆகாசத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறதோ அதுபோல. இனி அடுத்த காரிகைக்கு செல்லலாம். மரணே சம்பவே சைவ கத்யா கமனயோரபி ஸ்திதௌ சர்வசரீரேஷு ஆகாசேனாவிலக்ஷணஹ. இந்த காரிகையில் முடிவுரை செய்கின்றார். எங்கு என்ன ஆரம்பித்தார்? மூன்றாவது காரிகையில் ஆகாசத்தை உதாரணமாக கொண்டு ஜீவ நிஷேதத்தை ஆரம்பித்தவர் இந்த 9வது காரிகையில் முடிவுரை செய்கின்றார். அதாவது முதலில் தர்க்கத்தை மையமாக கொண்டு ஜீவ நிஷேதம் செய்கிறார். பிறகு ஸ்ருதியினுடைய துணை கொண்டு ஜீவ நிஷேதத்தை செய்ய இருக்கின்றார். பிறகு இனி ஒன்றையும் அவர் செய்ய வேண்டும், ஜெகத் நிஷேதம். நிஷேதம் என்றால் நீக்குதல். இப்போ ஜீவ ஜெகத் இரண்டும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பரபிரம்மத்திடமிருந்து எதுவும் பிறக்கவில்லை என்றாகிவிடும். காரணம், பிறந்ததையெல்லாம் நாம் இரண்டாக பிரித்தோம். ஜீவன் பிறந்திருக்கலாம், ஜெகத் பிறந்திருக்கலாம். ஜீவன் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகாசத்தை உதாரணமாக சொல்லி கூறி வந்தார். இந்த காரிகையில் என்ன செய்கின்றார்? ஜீவ விஷயத்தில் நமக்கு இதுபோல் பல கருத்துக்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக சிலதைத்தான் இங்கு பேசினார். ஜென்ம ஜீவனிடம் தெரிவது எப்படி பொய் என்று ஆகாசத்தை உதாரணமாக காட்டினார். ஜீவனிடம் தெரிகின்ற மரணம் எப்படி உண்மையல்ல என்பதை ஆகாசத்தை வச்சு காட்டினார். எப்படி காட்டினார்? பானை உடைஞ்சா ஆகாசம் மரணத்தை அடைவதில்லைன்னு காட்டினார். பிறகு ஜீவனிடம் பரமாத்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஆகாசத்தின் மூலமாக காட்டினார். இப்படி சிலதைத்தான் காட்டினார். இப்படியே காட்டிக்கொண்டே செல்லலாம். ஆகவே இங்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, எவைகளெல்லாம் ஜீவனிடம் தோன்றுகிறதோ அவைகள் அனைத்தையும் ஆகாசத்தினுடைய உதாரணத்திலேயே விளக்கிவிடலாம் என்று முடிவுரை செய்கிறார். இப்போ உதாரணமாக ஜீவன் ஒரு இடத்திலிருந்து இனியொரு இடத்திற்கு செல்கின்றான். மரணத்தை அடைந்ததற்கு பிறகு வேறு லோகத்திற்கு செல்கின்றான். பிறகு மீண்டும் இங்கு வந்து ஷரீரத்தை எடுக்கின்றான். பிறகு ஒவ்வொரு ஷரீரத்திற்குள் வேறு வேறு ஜீவனாக தெரிகின்றான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது ஜீவ விஷயத்தில். அவைகள் அனைத்தையும் ஆகாசத்தின் துணை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவுரை செய்கிறார். அப்போ எப்படி முடிவுரை செய்கிறார்? நான் ஜீவன் பிறக்கவில்லை, இறக்கவில்லை, தர்மங்கள் ஜீவனிடம் இல்லை, பிறகு பேதங்கள் கிடையாது, சம்பந்தம் இல்லை என்ற அளவுதான் ஆகாசத்தை உதாரணமாக வைத்து கூறினேன். இதற்கு மேல் ஜீவனிடம் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் மீண்டும் ஆகாசத்தினுடைய துணை கொண்டு நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவுரை செய்கின்றார். இப்போ இங்கே என்ன செய்கின்றார்? முதல் வரியில் பார்த்தால், இந்தந்த விஷயங்களில் மீண்டும் ஆகாசத்துக்கு சென்று விடுங்கள்னு சொல்கிறார்.
முதல் வரியில் மரணே, மரண விஷயத்தில். மரண விஷயத்தில்னா ஜீவன் மரணமடைகின்றான்ங்கிற விஷயத்தில் ஆகாசத்திற்கு செல்லுங்கள்னு சொல்கிறார். கடாகாசம்ங்கிறது ஜீவன்னு பார்த்துருக்கோம். பானைகள் அப்படின்னு சொல்வது சரீரம்னு பார்த்துருக்கோம். மகாகாசம்ங்கிறது பரமாத்மான்னு பார்த்துருக்கோம். இப்போ ஜீவன் மடிகின்றானே, பரமாத்மா மடிவதில்லையே, அப்படி என்றால் எப்படி பரமாத்மாவும் ஜீவனும் ஒன்று என்ற சந்தேகம் வந்தால் ஆகாசத்திற்கு செல்லுங்கள். பானைதான் மாறுகிறது, ஆகாசம் மாறவில்லை. இப்போ மரண விஷயத்தில் ஆகாசத்தை வைத்து மரணம் வெறும் தோற்றம், உண்மையல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் உண்மையில் இறப்பதில்லை. இப்போ மரண விஷயத்தில் ஆகாசத்துடன் ஜீவன் ஒன்றாகின்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? மரணத்தை போல் தெரிகிறது, உண்மையான மரணம் ஜீவனுக்கு இல்லை. அடுத்தது என்ன? சம்பவே செய்வ. சம்பவம்னா தோற்றம், பிறப்பு. இங்கு சொன்னதையே சொல்றார். பிறப்பு விஷயத்திலும் பிறக்கின்ற விஷயத்திலும் ஆகாசத்துடன் ஜீவனை சமமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கடாகாசம் தோன்றியதுன்னு சொன்னால் அங்கே தோன்றியது பானையே தவிர ஆகாசம் அல்ல, அப்படி புரிந்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்தது கதி ஆகமனயோகோ அபி. கதி அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறது. இப்போ ஜீவாத்மா இங்கிருந்து இனி ஒரு இடத்துக்கு போயிருக்கானே, போகலின்னு சொல்ல முடியாது. போகலின்னா நான் எப்படி இங்கே வந்திருப்பேன்னு கேட்டு விடுவீர்கள். ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறோமே, பிறகு போனால் அதே இடத்துல இருக்கிறதுல திரும்பி வேற வர்றமே. கதினா போகிறது, ஆகமனம்னா திரும்பி வருவது. இது லோக்கலாக வச்சுக்கலாம், அல்லது இறந்ததற்கு பிறகு மேல் லோகத்துக்கெல்லாம் போய் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு வர்றானே என்ற விஷயத்திலும் ஆகாசத்தை உதாரணமாக கொள்ளுங்கள். ஒரு பானை எடுத்துட்டு ஒரு பானையை ஒரு அறையிலிருந்து இனியொரு அறைக்கு எடுத்து சென்றால் அங்கே என்ன ஆகாசம் நகர்ந்திருக்கா, பானை நகர்ந்திருக்கா? ஒரு பானையை நம்மளுடைய அறைக்கு கொண்டு வந்தோம்னா ஆகாசத்தை கொண்டு வந்திருக்கிறோமா, பானையை கொண்டு வந்திருக்கிறோமா என்றால் நகர்றது போல் ஆகாசம் தெரிகிறது. ஆனால் நகர்றதெல்லாம் ஜடமான பிருத்திவி, பானை தான். அப்படி ஜீவாத்மா எங்காவது செல்வது, திரும்பி வருவது, இந்த விஷயத்திலும் நீங்கள் ஆகாசத்தை உதாரணமாக கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கதி ஆகமனயோகோ அபி, அந்த விஷயத்திலும். பிறகு வேறு என்ன விஷயம்? ஸ்திதௌ சர்வ ஷரீரேஷு. சர்வ ஷரீரேஷு எல்லா உடலுக்குள்ளும், சர்வ ஷரீரேஷு எல்லா உடலுக்குள்ளும், ஸ்திதௌ ஜீவாத்மா இருக்கின்ற விஷயத்திலும். இப்போ ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்கே என்ற விஷயத்திலும் ஆகாசத்தை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படின்னா ஒவ்வொரு பானைக்குள்ளே ஒவ்வொரு ஆகாசம் இருக்குது. சில பானைக்குள்ளே ஆகாசம் பெருசாக இருக்குது, சில பானைக்குள்ளே ஆகாசம் சிறியதாக இருக்கே என்றால் ஆகாசத்தில் பெருசும் இல்லை சிறியதும் இல்லை. பிறகு எல்லாம் சரீரத்தில் தான் வேறுபாடு. இதைத்தான் கடைசியில் சொல்லிடுறார். ஆகாஷேன அவிலக்ஷணக. ஆகாஷேன ஆகாசம் என்ற உதாரணத்துடன் அவிலக்ஷணகன ஜீவாத்மா வேறுபடுவதில்லை. அவிலக்ஷணகன ஆகாசத்தை வச்சுட்டு ஆகாசத்தில் எப்படியோ அப்படித்தான் ஜீவாத்ம விஷயத்தில். ஆகாசேன அவிலக்ஷணகன வேறுபடுவதில்லை. யார்? ஜீவாத்மா. எதனுடன்? ஆகாசத்துடன். எந்த விஷயத்தில் வேறுபடுவதில்லை? இங்கு சொன்னதெல்லாம் மரணம்ங்கிற விஷயத்தில், பிறப்புங்கிற விஷயத்தில், சென்று வருதல்ங்கிற விஷயத்தில், ஒவ்வொரு உடலில் தனித்தனியாக இருக்கிறது போல தெரிகிறதுங்கிற விஷயத்தில். பிறகு வேறு எதுலையெல்லாம் நமக்கு புதுசாக சந்தேகம் வருதோ, என்ன கௌடபாதர் அன்னைக்கு எழுதிட்டார், இன்றைக்கி வேறு ஏதாவது புதுசாக நமக்கு சந்தேகம் வந்துட்டால் என்ன பண்ணுன்றார். போய் ஆகாசத்துக்கு போ, அங்கே எப்படி இருக்கோ அப்படித்தான்னு சொல்லி விடுகின்றார். இப்போ ஆகாசேன அவிலக்ஷணக.
இதுக்கு மேலே ஆகாசம் போதுன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நான் ஆகாசத்திலேயே ரொம்ப நாள் இருந்தாச்சு, ரொம்ப நாள் இருந்தால் விழுந்துருவோம் அல்லவா, அப்படி ஆகாசம் போதும், உனக்கு வேறு என்னென்ன சந்தேகம் வருதோ ஜீவாத்மா விஷயத்தில் அதுக்கெல்லாம் ஆகாசத்தில் போய் அதனுடைய அர்த்தம் ஆகாசத்தை உதாரணமாக எடுத்து புரிந்துகொள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆகாசந்தான் பிறகு பிரம்மனாங்கிற சந்தேகம் வந்துடும். இப்போ எல்லாமே ஆகாசத்தோட ஜீவனை நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னால் அப்போ வெறும் வெட்ட வெளி தான் பரமாத்மாவா ஜீவனாங்கிற சந்தேகம் வரலாம். ஆகாசத்துக்கும் பரமாத்மாவுக்கும் ரொம்ப ஒற்றுமைகள் இருக்கின்றது. இப்போ ரெண்டும் சூக்ஷ்மம், பரமாத்மாவும் சூக்ஷ்மமான வஸ்து, ஆகாசமும் சூக்ஷ்மம். பிறகு இங்கே என்னென்ன உதாரணங்கள் சொன்னமோ அத்தனையும் பொருந்தி வருகிறது. ரெண்டு முக்கியமான வேறுபாடு இருக்கின்றது ஆகாசத்திற்கும் பரமாத்மாவுக்கும். வேறுபாடே இல்லைன்னு வச்சுக்குவோமே, ஆகாசத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இல்லைன்னு என்ன ஆயிருக்கும்? ஆகாசத்தை உதாரணம்னு சொல்லி பேசியிருக்கவே முடியாது. இப்போ உதாரணம்னு சொல்லி பேசும் பொழுதே சில ஒற்றுமைகள் இருக்கும், சில வேற்றுமைகள் இருக்கும்னு தெரிய வருது. அதனால் உதாரணத்தை வச்சுட்டு எல்லா ஒற்றுமையும் பார்க்கக்கூடாது, வேற்றுமையும் இருக்கும். இப்போ ஆகாசத்துக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன வேற்றுமைனா, முதல் முக்கியமான வேற்றுமை பரமாத்மா சைத்தன்ய சொரூபம், ஆகாசம் ஜட சொரூபம். ஆகாசம் ஜடமானது, பரமாத்மா சைத்தன்ய சொரூபம். பல வேற்றுமை சொல்லலாம், ரெண்டு வேண்டாம், பலது பார்ப்போம். முதல் அது அறிவு சொரூபம், இது ஜட சொரூபம். இரண்டாவது வேற்றுமை பரமாத்மாவிடமிருந்து ஆகாசம் தோன்றியது, மாயையிலிருந்து ஆகாசம் தோன்றியது. ஆத்மன ஆகாச சம்பூதகன் சொல்லியிருக்கோம். இப்போ எது தோன்றியதோ அது காரியம், அது மித்யா. இப்போ ஆகாசம் மித்யா, பரமாத்மா சத்தியம். அடுத்தது என்ன தெரியுமோ, ஆகாசம் சப்த குணம், பரமாத்மா நிர்குணம். ஆகாசத்துக்கு ஒரு குணம் இருக்கு, சப்தம்ங்கிற குணம் ஆகாசத்திற்கு இருக்கின்றது, பரமாத்மாவுக்கு அந்த குணமும் இல்லை, நிர்குணம். இப்போ இனியொரு பேதமும் சொல்லலாம், அது ரொம்ப டெக்னிக்கல். 3 விதமான பேதம் சாஸ்திரத்தில் சொல்லப்படும். சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேதம்னு பேசப்படும். வேறொரு சூழ்நிலையில் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அப்படி 3 விதமான பேதங்களும் அற்றது பரமாத்மா. சஜாதீய பேதம், விஜாதீய பேதம், ஸ்வகத பேதம்னு 3 வேற்றுமை பேசப்படும். இப்போ சஜாதீய பேதம்னா ஒரே ஜாதியில் இருக்கின்ற பேதம், நம்மெல்லாம் மனிதர்கள் ஆனாலும் பேதம் இருக்கு. விஜாதீய பேதம்னா மிருகங்களுடன் பேதம் நமக்கு இருக்கின்றது. ஸ்வகத பேதம்னா நமக்குள்ளேயே பேதம் இருக்கின்றது, கை கால்கள்னு சொல்லி. இப்படி 3 பேதமும் அற்றது பரமாத்மா. ஆனால் ஆகாசம் சஜாதீய பேதம் ஆகாசத்துக்கு கிடையாது. இனியொரு ஆகாசம் இருந்தாத்தேனா அந்த ஆகாசத்திலிருந்து வேறுன்னு சொல்லலாம். பிறகு ஆகாசத்துக்கு ஸ்வகத பேதம் கிடையாது, தனக்குள்ளேயே பேதம் கிடையாது. ஆனால் ஆகாசம் விஜாதீய பேதத்துடன் கூடியது. விஜாதீய பேதம்னா ஆகாசத்திற்கு வேறானது ஒன்று இருக்கல்லவா, இது நீர் அல்ல நெருப்பல்லன்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படி ஆகாசத்திடமும் பேதம் இருக்கின்றது, விஜாதீய பேதம். சஜாதீய சொகத பேதம்தான் ஆகாசத்திற்கு இல்லை, மற்றதுக்கெல்லாம் அதுவும் இருக்குது. அதனால் ஆகாசம் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றோம். நான் முதல்ல ஆகாசம் தோன்றியது, பிறகு ஆகாசத்திற்கு பல குணங்கள் வியாபித்திருத்தல், நம்ம என்னென்ன உதாரணத்தில் ஆத்மாவை புரிஞ்சு கொண்டோமோ அத்தனையும் ஆகாசத்திடம் இருக்கின்றது. ஆனால் பேதமும் இருக்கின்றது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேதம் இருக்கிறதுனால தான் அது திருஷ்டாந்தமாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல ஆகாசேன அபிலக்ஷணகங்கிற இடத்த கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா ஆகாசத்திலிருந்து வேறுபட்டது அல்லன்னு ஆசிரியர் சொல்லிட்டார். அப்படின்னா எல்லா விதத்திலையும் வேறுபட்டதல்லன்னு அப்படி கிடையாது. இங்கே உதாரணத்தில் இங்கே சொன்ன விஷயம் மற்ற விஷயங்களில் வேறுபாடு இல்லையே தவிர ஆகாசேன விலக்ஷணக ஆத்மா. எப்படி அது சைத்தன்யம் ஜடம்
அது காரணம், இது காரியம், சத்தியம் மித்தியாங்கிற அம்சத்தில் விலக்ஷணம். நாம் சில கருத்தை புரிஞ்சு கொள்கிற அம்சத்தில் அவிலக்ஷணக என்று புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.